சன் சாரீஸ். இப்போ நாங்கள் சன் சாரீஸ் என்று சொல்லி இடத்துல நிற்கிறோம். இதில் நிறைய உடுப்பு வகைகள் இருக்குது. அதை விட ஆடி ஆபரணங்க வகைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ இவங்ககிட்ட கேட்போம். இவங்க வந்து இவள் என்ற ப்ரோக்ராம்ல இந்த ஸ்டால் வந்து போட்டுருக்காங்க. இங்க மட்டும்தான் இவங்ககிட்ட பொருட்களை வாங்கலுமா இல்ல மேலதிகமா இவங்களை நாடணும்னு சொன்னா என்ன மாதிரி இவங்களுடைய வியாபார கழிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க, சன் சாரீஸ் சொல்லி நீங்க இவள் ப்ரோக்ராம்ல ஸ்டால் போட்டிருக்கீங்க. என்ன உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கு பொருட்களை வாங்குற ஆளுக்கு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? இன்னைக்கு 4 சாரி 50 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். அது போக 15 ரூபாய்க்கு 1 இயர் சன் சாரீஸ் தொடங்கி 1 இயர்னால 15 ரூபாய்க்கு சாரிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கால இருக்கு எல்லாமே சோல்ட் தான். செட் எல்லாம் 20 ரூபாய். செட்டாவே இருக்குது. செட்டாவே 20 ரூபாய். இது எல்லாருக்கும் உரியதா இல்ல சின்னாக்கள் பெரியாக்களுக்கு உரியதா? சீட் இருக்கு, 1 ரூபாய் டிக்கெட். இதுல இதாகிறாங்களுக்கு காஞ்சிபுர சாரி, இந்த சாரி ஃப்ரீயா 60 ரூபாய் பெருமதியான சாரி. ஓகே. வின் பண்ற ஆளுக்கு அது இன்றைக்கே நீங்க கொடுக்குறீங்க. 4 மணிக்கு 1 யூரோக்கு வந்து நீங்க அதிர்ஷ்டவாசிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 60 யூரோ பெருமதியான சாரி வந்து இலவசமா கிடைக்கும். 1 யூரோன்றது பெரிய இது இல்ல. ஆனா உங்களுக்கு காஞ்சிபுர சாரியே கிடைக்கும் போது 60 யூரோக்கு மறந்துடாம இந்த சீட்டுல போய் கலந்து கொள்ளுங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நீங்க இன்றைக்கு விட நீங்க மேலதிகமா மற்ற நாளையில உங்கள்கிட்ட உடுப்பு வகைகள் வாங்கணும்னு சொன்னா என்ன மாதிரி நீங்க கடை வச்சிருக்கீங்களா? செவ்ரோன்ல இருக்கிறோம். செவ்ரோன்ல உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்றது. டெலிபோன் நம்பர் இருக்கு, டிக்டாக் இருக்கு, சன் சாரீஸ் ஒன்னு. அதுல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு தான் வரணும். அப்படின்னு சொன்னா இவங்ககிட்ட போன் நம்பரையும் வந்து நான் வீடியோல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு தேவையான சாரி வகைகள் வந்து புது மாடலா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான என்ன மாடலா இருக்கட்டும் அவங்ககிட்ட வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போன் நம்பரை நான் மென்ஷன் பண்றேன். அவங்களுடைய நேரடியாக கதைச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட வீட்லயே நீங்க எல்லா தெரிவையும் பார்த்து தெரிவு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.